இறைவனை அடைய வேண்டுமென்றால் அவனுடைய குணாதிசயங்களைப் போலவே நாமும் நம் குணங்களை மாற்ற எண்ண வேண்டும். இறைவன் பரிசுத்தமானவன். அவனிடத்தில் ஆணவம், கன்மம், மாயை போன்ற தீய குணங்களிலிருந்து பிறப்புறும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற எந்தவித தீய குணங்களும் இல்லை. இவை அனைத்தும் நம்முள் நிறைய இருக்கின்றன. இவை அனைத்தையும் நம்முள்ளிருந்து விலக்க வேண்டும். இறைவனை எங்கும் வெளியே தேட தேவையில்லை. ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளும் பரமாத்மா குடியிருக்கிறார். இந்த தீய குணங்களை எல்லாம் நம்மிடம் இருந்து அகற்றினால் உள்ளிருக்கும் பரமாத்மா வெளியே பிரதிபலிப்பார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது சித்தர் வாக்கு.